இமயக்குருவின் இதய சீடன். ஒரு பயணம் தொடர்கிறது. எனது சந்நியாச முயற்சி. இது நடந்த பொழுது எனக்கு 20 வயது. பாபாஜி குறிப்பாக என்னை சந்நியாசி ஆகக்கூடாது என்று தடை செய்திருந்தார். நான் உண்மையிலேயே சந்நியாசம் எடுத்தால் அவரே ஓர் சந்நியாசி என்பதால் நான் சந்நியாசம் எடுப்பது குறித்து பெருமை கொள்வார் என்று என்னை நினைக்க தூண்டியது. என்னுடைய எதிர் எழுகின்ற குணமா அல்லது அவர் என்னை சோதிக்கிறார் என்ற எண்ணமா என்பது எனக்கு தெரியவில்லை. எவரும் அறியாத இடங்களுக்கு மர்ம பயணங்கள் மேற்கொள்ளும் மகேஸ்வரநாத் பாபாஜி அதுபோன்ற ஓர் பயணத்தின் போது என்னை ரிஷிகேஷில் உள்ள மௌனி பாபா குகையில் விட்டு சென்று இருந்தார். கங்கையின் மறுகரையில் ஆச்சாரம் மிகுந்த பாரம்பரிய மடத்திற்கு எதிரே அழகான அமைதியான படித்துறை ஒன்று இருந்தது. ஆதிசங்கர பகவத் ஃபாதர் நிறுவிய தசநாமி சம்பிரதாய வழிவகையுடன் இந்த மடம் நேர்முகமல்லாத இணைப்பில் இருந்தது. ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த படித்துறைக்கு நான் அதிகாலை 4 மணிக்கு நீராடி தியானம் செய்ய அவ்வப்போது செல்வேன். ஆச்சாரத்திற்கு பெயர் போன ஓர் பாரம்பரிய மடத்தின் மூத்த சந்நியாசி ஒருவரும் அடிக்கடி அங்கு வந்து குளித்து ஜெபம் செய்து வருவார். அவர் பெயரை நான் இங்கு கூற விரும்பவில்லை. அவருடன் நான் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டேன். அவர் ஜெபம் முடிந்த பிறகு நாங்கள் வேதாந்தத்தின் ஆழ்ந்த கருத்துக்களை பற்றி பல முறை நீண்ட உரையாடல் நடத்துவோம். அவர் உண்மையான, அமைதியான, நிறைவான ஆத்மா என்று நான் அறிந்தேன். இவர் எனக்கு சந்நியாசம் வழங்குவார் என்று ஒரு நாள் எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. அவரிடம் இது பற்றி பேச வேண்டும் என்று முடிவெடுத்தேன். ஒரு நாள் காலையில் வழக்கம் போல் நாங்கள் உரையாடத் தொடங்கிய போது நான் மகேஸ்வரநாத் பாபாஜியை மௌனமாக வேண்டிவிட்டு அந்த மூத்த சந்நியாசியிடம் நேரடியாக, சந்நியாசி ஆவதற்கு தகுதி என்னிடம் உள்ளதா? இருந்தால் நீங்கள் எனக்கு சந்நியாசம் வழங்குவீர்களா என்று கேட்டேன். அந்த மூத்த சந்நியாசி என் மனதை படிப்பது போல என் கண்களை உற்று நோக்கிவிட்டு அவர் கண்களை சிறிது நேரம் மூடி திறந்த பின், உனக்கு சந்நியாசம் பெறுவதற்கு தகுதி இருக்கிறது. ஆனால் ஒரு பிரச்சனை. நான் ஓர் ஆச்சாரமான பாரம்பரியமிக்க மடத்தை சேர்ந்த துறவி. எங்கள் மட விதிகளின்படி எங்கள் மடத்தின் மடாதிபதி தான் சந்நியாசம் வழங்க முடியும். மடத்தில் தங்கி கற்கும் மாணவர்களுக்கு மட்டுமே சந்நியாசம் வழங்க வேண்டும் என்ற விதியால் அவர் கட்டுப்பட்டுள்ளார். அது மட்டுமின்றி சில குறிப்பிட்ட சமூகங்களை சேர்ந்தவர்களை மட்டுமே மாணவர்களாக சேர்க்க வேண்டும் என்ற விதியும் உள்ளது. அதனால் அந்த ஆசிரமத்தின் மூலம் முறையாக சந்நியாசம் பெறுவது என்ற கேள்விக்கே இடமில்லை என்றார். ஆனால் சந்நியாசம் எடுக்க உனக்கு தகுதி உள்ளது என்று எனக்கு தெரியும். ஒரு சந்நியாசி தகுதி உள்ள மற்றொருவருக்கு சந்நியாசம் வழங்கலாம் என்றொரு பழங்கால விதி இருப்பதால் புனித கங்கை நதியின் சாட்சியாக நான் உனக்கு சந்நியாசம் வழங்குகிறேன் என்றார். நான் ஆசிரமத்தின் வெளியே உனக்கு சந்நியாசம் வழங்குவதால் நான் எந்த விதிமுறைகளையும் மீறவில்லை. நான் இந்த படித்துறையில் வைத்தே உனக்கு சந்நியாசம் வழங்குகின்றேன். நாளை மறுநாள் பௌர்ணமி. முன்தினம் உன் தலையை மழித்துக்கொள். 2 காவி உடை, சில மலர்கள் மற்றும் ₹1 நாணயம் 1 ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு காலை 4 மணிக்கு என்னை சந்திக்க இங்கு வா என்றார். நான் அவர் காலை தொட்டு வணங்கிய பின் நாங்கள் பிரிந்தோம். எனக்கு மிகவும் சிலிர்ப்பாக இருந்தது. மழித்த தலையுடன் காவி உடையில் என்னை பாபாஜி பார்த்தால் என்ன கூறுவார் என்று யோசித்தபடி இருந்தேன். என்னை அப்படி பார்த்தால் பாபாஜி மகிழ்ச்சி அடைவார் என்று என்னை நானே உறுதிப்படுத்தி கொண்டேன். குறித்த நாளில் குறித்த நேரத்தில் நான் பேராவலுடன் படித்துறையில் காத்திருந்தேன். சில நிமிடங்களில் அந்த சந்நியாசி படிகளில் இறங்கி வந்தார். நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி நின்றோம். அவர் முகத்தை கூர்ந்து பார்த்ததில் அவர் கண்களில் நீருடன் இருப்பதையும், வழக்கமாக அமைதியாகவும் இதமாகவும் இருக்கும் அவர் குரல் அவ்வாறு இல்லாமல் நடுங்கிய குரலில் பேசியதையும் நான் கவனித்தேன். இதுபோன்று எப்பொழுதும் செய்யாதே. உன் குருவின் அனுமதியின்றி எந்த காரியமும் செய்யாதே. உன் குரு நீ சந்நியாசம் வாங்குவதற்கு தடை விதித்திருக்கின்றார் என்று என்னிடம் முன்னமே ஏன் கூறவில்லை என்று கேட்டார். நான் அதற்கு மன்னித்து விடுங்கள் சுவாமி, அவர் என்னை பரிசோதிக்கிறார் என்று நினைத்தேன் என்றேன். நீயாக எந்த முடிவும் எடுக்காதே. நேற்று பின்னிரவில் என் தியானத்தை முடித்துவிட்டு உறங்க தயாராகி கொண்டிருந்த போது யாரோ என் அறைக்கதவை தட்டினார்கள். ஆச்சரியத்துடன் எழுந்து நான் கதவை திறந்தேன். ஓர் உயரமான
ஜடாமுடி தரித்த யோகி உள்ளே வந்தார். தான் யார் என்று அவர் தெரியப்படுத்தினார். அவர், நான் மகேஸ்வரநாத். அந்த சிறுவன் ஆன்மீகத்தில் எந்த வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை முடிவு செய்ய நீங்கள் யார்? அவன் சந்நியாசம் எடுக்கக்கூடாது என்று நான் தடை செய்ததற்கான காரணம் உங்களுக்கு தெரியாது. அவன் மேல் உங்களுக்கு இருக்கும் பரிவை பாராட்டுகிறேன். ஆனால் அவனை விட்டுவிடுங்கள். நான் இங்கு வந்து இருப்பதால் பஞ்சதசியை கவனமாக படிக்க வேண்டும் என்று அறிவுரை கூறலாமா? இத்தருணத்தில் அதை நீங்கள் மீண்டும் படிக்க வேண்டும் என்றார். இதை கூறிவிட்டு அருள்வாய்ந்த அவர் கரங்களை என் தலையில் வைத்த பின் அறையை விட்டு வெளியேறினார். அவர் என்னை தொட்டவுடன் ஏற்பட்ட நடுக்கம் இன்னும் இருக்கிறது என்றார். மாண்புமிகு மகேஸ்வரநாத் பாபாஜியை பற்றி இருவேறு சமயங்களில் 2 மூத்த சந்நியாசிகள் உத்தர்காசியில் கூறியிருந்தார்கள். யார் கண்ணுக்கும் அகப்படாத அந்த பாபாஜி இரத்தமும் சதையுமாக என் முன் தோன்றுவார் என்று கனவிலும் நான் நினைத்ததில்லை. ஒரு விதத்தில் இந்த அனுபவம் பெறுவதற்கு துணை புரிந்த உனக்கு நான் கடமைப்பட்டுள்ளேன். ஆனால் உன் குருவின் கட்டளையை மீறும் தவறை எப்போதுமே செய்யாதே. அவரை போன்ற மகா யோகி உன்னை சந்நியாசம் எடுக்கக்கூடாது என்று கூறினால் யாராலும் அதை மாற்ற முடியாது. நான் அவர் கால்களில் விழுந்து வணங்கி அவர் மன்னிப்பை கோரி இதன் பிறகும் என் மேல் பரிவுடன் இருந்ததற்காக அவரிடம் என் நன்றிகளை தெரிவித்தேன். அதன் பிறகு அவரை நான் சந்திக்க முடியவில்லை. பாபாஜி திரும்பினார். என் மழித்த தலையை பார்த்து, முடிவளர சற்று காலமாகும். மழித்த தலை உனக்கு நன்றாக இருக்கிறது. ஆனாலும் சந்நியாசம் உனக்கு வேண்டாம். இதுபோல் தவறான முயற்சிகள் செய்ய வேண்டாம். நாளை அதிகாலையில் உத்தர்காசி செல்ல வேண்டும் என்றார். அத்துடன் நான் காவி உடை தரித்து சந்நியாசி ஆக வேண்டும் என்ற என் ஆசைக்கு முடிவு கட்டப்பட்டது.